ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் கொடுங்க. எனக்கு வந்து அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் பேச்சஸ் இருக்குது, எனக்கு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் கொடுங்க. எனக்கு ஒரு 1 மந்த்லேயே ரிசல்ட் இருக்கணும், இல்லை 1 வீக்லேயே ரிசல்ட் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற க்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜின் ஃபைனோ ஒயிட்னிங் க்ரீம். அண்ட் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓவர் தி கவுண்டர் மெடிசன் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஈவன் டாக்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் மெலஸ்மா இல்லை டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் போகிறீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் நிறையா 1mg அப்போலோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேயுமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஸ்கின்ல இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் இருக்குது, இல்லை அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மெடிசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கின் கேர் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளோவாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது ஒரு 3 to 4 months நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாறிக்கலாம். இல்லை இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் ஸ்கின்ல வந்து ஈவன் டோன் கொடுக்கறதுக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா யூத்ஃபுல் க்ளோவாக வச்சுக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ஃபா அர்பிட்டின் சிரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மெலஸ்மா ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஜிக் ஆசிட். கோஜிக் ஆசிட் நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கிறதுக்குமே வந்து அது செமையாக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருந்தாலுமே வந்து கம்மி பண்ணும். உங்களோட ஸ்கார்ஸையுமே வந்து அப்பியரன்ஸை வந்து கம்மி பண்ணும். அதுவும் இல்லாமல் அதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இதுவுமே இருக்குது. அண்ட் அது போக மெக்னீஷியம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்க்குமே இது சூப்பரான ஒரு க்ரீம். உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸோ இல்லை ஆக்னியோ இல்லை ஸ்கின் அலர்ஜியோ இருந்தால் கூட இந்த மெக்னீஷியம் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக வந்து உங்களுக்கு வந்துட்டு விட்டமின் இ கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இதில் ட்ரெனாக்ஸாமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கின் டிசீஸ் நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது அங்கே அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆசிட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் 6 மெடிசன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இது ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 20 கிராம்ஸ் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து 316 ருபீஸ் கிடைக்குது. அண்ட் இதே மெடிசனில் வந்து நிறையா சப்ஸ்டியூட்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு உங்களுக்கு இது வந்து கிடைக்கல அப்படின்னா இன்னும் இதோட காம்பினேஷன்லேயே நீங்கள் 2-3 மெடிசன்லாம் இருக்குது, நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து இது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பேச்சஸ் இருக்குது, மெலஸ்மா இருக்குது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஆன்டி ஏஜிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக வந்து இந்த ஒரு க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீனோ இல்லை அது கூட ஏதாவது ஒரு சிரமோ, அதாவது உங்கள் ஸ்கின்னை ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் கேர் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி